Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராகி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 67. விடிகாலை 5 மணிக்கு விமான நிலையத்துக்கு புறப்படுவதென்று ட்ரேசி தீர்மானித்திருந்தாள். ஆனால் இரவு பூரா அவளுக்கு தூக்கமில்லை. தலையை யாரோ மடேர் என்று இடிக்கிற மாதிரி வலித்தது. ஆஸ்பிரின் மாத்திரை விழுங்கினால் அப்படியும் உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டியது. 5 மணிக்கு அலாரம் அடித்தது. ட்ரேசி விழித்து கொண்டால், ஆனால் கண்கள் எரிந்தன. மார்பில் பாறாங்கல் வைத்த மாதிரி கனத்தது. பழைய சிறைச்சாலையில் அடைபட்டிருப்பது போலும் சாப்பாடு மணி அடிப்பது போலும் பிரமைகள் ஏற்பட்டன. கஷ்டப்பட்டு எழுந்து குளியலறை அடைந்தாள். கண்ணாடியில் பார்த்தபோது முகம் வீங்கி இருப்பது தெரிந்தது. வாந்தி எடுக்க வரும் போல் இருந்தது. கூடாது, இன்றைக்கு நான் காய்ச்சல் படுத்துக் கொள்ளக்கூடாது. எடுத்துக்கொண்ட வேலையை முடித்தாக வேண்டும். மெதுவே உடை மாற்றிக்கொண்டால் இருதயம் அடித்து கொள்ளும் சத்தம் கேட்டது. அது ஜுரத்தினாலா அல்லது பரபரப்பினாலா என்று தெரியவில்லை. தொண்டை வறண்டிருந்தது. புறப்பட்ட சமயம் மேஜை மீது ஜெஃப் கொடுத்த ஸ்கார்ஃப் இருப்பதைக் கண்டால் அதை எடுத்து கழுத்தில் சுற்றி கொண்டாள். யாரும் தன்னை கவனிக்காத வண்ணம் ஹோட்டலின் பின்வாசல் வழியே சென்று டாக்ஸி அமர்த்தி கொண்டு கிளம்பினாள். டாக்ஸி ரொம்ப வேகமாக போவது போல் தோன்றியது. 30 நிமிட நேரத்தில் ஒரு கடை முன் டாக்ஸி நின்றது. டாக்ஸியின் கதவை திறந்ததும் ஒரு நடுத்தர வயது ஆள் வந்து, பின்னால் வாருங்க, சீக்கிரம், நேரமில்லை என்றான். தட்டு தடுமாறி சென்ற ட்ரேசி கடையினுள் பற்பல பெரிய பெட்டிகள் இருப்பதைக் கண்டால். எல்லாம் விமானத்தில் ஏற்றப்படுவதற்கு தயாராகியிருந்தன. ஒரு பெட்டி, ஒரு பக்கம் மட்டும் கேன்வாஸ் துணி தைக்கப்பட்டிருந்தது. அதனுள் ஏதேதோ கண்டாமுண்டா சாமான்கள் இருந்தன. சீக்கிரம் இதற்குள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்றான் அந்த ஆள். ட்ரேசிக்கு மயக்கம் வருவது மாதிரி இருந்தது. பெட்டியை நோக்கினாள். இதற்குள் இருப்பதா? முடியாதுன்னு செத்து விடுவேன் என்று எண்ணிக்கொண்டாள். ஆகட்டும்மா, சீக்கிரம் என்றான் அந்த ஆள். வேண்டாம், இப்போ திரும்பி விடலாம், என்னால் முடியாது என்று சொல்லிவிடலாம். இதுதான் வாபஸ் வாங்க கடைசி தருணம். ஆனால் அவளை அறியாமல் அவள் சரி என்று முணுமுணுத்தாள். இன்னும் 1-2 மணி நேரம்தான். ஜெனீவாவுக்கு போய்விடலாம், பிறகு எல்லாம் சரியாகிவிடும். இந்தார்கள் என்று சொல்லி ஒரு கத்தியும் ஒரு கயிற்று சுருளும் கொடுத்தான். அவன் டார்ச் லைட்டும் தந்தான். பிறகு சிவப்பு ரிப்பன் சுற்றிய ஒரு சிறிய நகைப்பட்டியை கொடுத்தான். இதுதான் நீங்கள் மாற்றி வைக்க வேண்டிய டூப்ளிகேட் பெட்டி என்றான். ட்ரேசி ஆழ்ந்து ஒரு பெருமூச்சு வெளியிட்டபின் அந்த பெட்டிக்குள் புகுந்து கொண்டான். கேன்வாஸ் துணி மூடப்பட்டு கயிறு கட்டப்படுவதை உணர்ந்தான். பெட்டியின் இடுக்கு வழியே அவன் சொன்னான், இந்த நிமிடம் முதல் நீங்கள் அசையக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. பெட்டியின் பக்கவாட்டில் சிறு சிறு ஓட்டைகள் போட்டிருக்க, மூச்சு விட கஷ்டம் இருக்காது. பெட்டிக்குள் அவளால் தாராளமாக இருக்க முடியவில்லை. என்னென்னவோ சாமான்கள் அவளை இடித்தன. உடம்பில் எங்கே தொட்டாலும் கொதித்தது. நல்ல ஜுரம் வந்திருக்கிறது என்று எண்ணி அவள் மறுகணமே உடம்பை பற்றி நினைக்கக்கூடாது, வேறு விஷயங்களை நினைப்போம் என்று எண்ணிக்கொண்டாள். கந்தர் சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டாள். நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஆம்ஸ்டர்டாமில் விமானம் இறங்கியதும் சரக்கு பெட்டிகள் இறக்குவாங்க. நீ இருக்கிற பெட்டியை மட்டும் ஒரு தனி கார் ஷெட்டுக்கு கொண்டு போக ஏற்பாடு செய்திருக்கேன். அங்கே ஜெஃப் காத்திருப்பான். அவனிடம் வைரப்பெட்டியை கொடுத்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விமான நிலையத்திலிருந்து திரும்பிடு. சுவிட்சர்லாந்து விமான கம்பெனி கவுண்டரில் ஜெனீவா செல்வதற்கான டிக்கெட் உனக்காக காத்திருக்கும். பெற்றுக்கொண்டு ஜெனீவா விமானத்தில் ஏறிக்கொண்டு ஆம்ஸ்டர்டாமை விட்டு கிளம்பிவிடு. காரணம், வைரப்பட்டி திருட்டப்பட்டு விட்ட சமாச்சாரம் தெரிந்த மறுவினாடியே போலீஸார் உஷாராகி விடுவார்கள். ஊரை விட்டு யாரும் வெளியே போக முடியாதபடி வலை போட்டு விடுவார்கள். அதற்குள்ளே நீ கிளம்பிடு. இந்த திட்டம் தப்பாகவே போகாது. ஒருவேளை தப்பாய் போனால் இந்த சாவி, அட்ரஸ்ஸு, ஆம்ஸ்டர்டாமுக்குள்ளேயே நீ இந்த வீட்டில் பத்திரமாக தங்கிக் கொள்ளலாம். அங்கே யாரும் கிடையாது. இதையெல்லாம் நினைத்தபடியே சில நிமிடம் கண்ணயர்ந்து விட்டால் போலும் தான் இருக்கும் பெட்டி தூக்கப்படுவது தெரிந்தது. ஒரு லாரியில் அது ஏற்றப்படுவதையும் விமான நிலையத்தை நோக்கி செல்வதையும் யூகித்து கொண்டாள். இன்னும் வரவில்லையே என்று விமான நிலையத்தில் தவித்துக் கொண்டிருந்தான் வாப்பான். விமானத்தில் சரக்கு பெட்டிகளை ஏற்றும் பொறுப்பு அவனுடையது. என்ன, எல்லாம் ஏற்றி ஆகிவிட்டதா என்று விமானி விரட்டி கொண்டிருந்தான் அவனை. இதோ ஒன்று பாக்கி என்று வாப்பான் சொல்லிக் கொண்டிருக்கையில் ட்ரேசியை உள்ளடக்கி பெட்டி வந்து விட்டது. அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான் வாப்பான். சில நிமிடங்களில் பெட்டி விமானத்துக்குள் ஏற்றப்பட்டு விட்டது. ஜுரத்தினால் ட்ரேசியின் எண்ணங்கள் கண்ணாபின்னாவற்று சிதறின. கடலில் புயல் வீசிக்கொண்டிருக்கிறது. அவளுடைய படகு ஆடுகிறது. இல்லை, எழுந்து கொள்ள முயன்ற போது தலை எதிலோ இடித்தது. அவளுக்கு நினைவு திரும்பியது. தான் எங்கே இருக்கிறோம் என்பதும் என்ன செய்ய வேண்டும் என்பதும் ஞாபகம் வந்தன. 1 மணி நேரம் தான் விமான பயணம். ஐயோ, நாம் ரொம்ப நேரம் தூங்கிவிட்டோமோ. பையிலிருந்து கத்தியை எடுப்பதை பெரும் பிரயத்தனமாக இருக்கிறது. அதை எடுத்து கேன்வாஸை சுற்றி இருக்கும் கயிற்றை வெட்டினாள். கொஞ்சம் இடைவெளி கிடைத்தது. ஆனால் வெளியே போதவில்லை. இன்னும் கொஞ்சம் மறுத்தாள். வெளியே வந்தாள். தேகம் மொத்தமும் நடுங்கிக் கொண்டிருந்தது. விமானம் குலுங்கி பறந்ததால் எந்த நிமிடமும் வாந்தி வரும் போல் இருந்தது. மறுபடியும் தன் சிந்தைகளை ஒரு முகப்படுத்தி கொண்டாள். விமானம் தடால் என்று கீழே இறங்கி மேலே இரும்பியது. ட்ரேசி விழுந்து எழுந்தாள். சிவப்பு பெயிண்ட் அடித்த பெட்டியில் தான் வைரம் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். நல்ல வேளை அதோ அந்த 3வது பெட்டி. எழுந்து நின்றாள். மறுபடியும் நினைவு சிதறியது. அம்மா, ஒரு நிமிஷம்.
ஒரே ஒரு நிமிஷம் படுத்து தூங்கினால் எவ்வளோ சுகமாக இருக்கும். மீண்டும் உடம்பு நடுங்கியது. கத்தியை கையில் கெட்டியாக பிடித்து கொள்வதே பெரும்பாடாக இருந்தது. என்னால் முடியாது, இப்படியே விழுந்துவிடப் போகிறேன். என்னை பிடித்து பழையபடி சிறைக்கு அனுப்பிவிடப் போகிறார்கள். ஒரு வழியாக கயிற்றை அறுத்தாள். டார்ச் லைட்டை அடித்து அந்த பெட்டியின் உட்புறத்தை ஆராய்ந்தபோது காதை ஏதோ குப்பென்று அடைக்கிற மாதிரி இருந்தது. புரிந்தது, விமானம் இறங்கத் தொடங்கிவிட்டது. பதற்றத்துடன் பார்த்தாள். சிவப்பு ரிப்பன் சுற்றி 2 நீலப்பெட்டிகள் இருப்பது தெரிந்தது. 2ஆ? ஒன்றுதானே இருக்க வேண்டும். தலையை உலுக்கி கொண்டாள். 2 அல்ல, அவளுடைய மனப்பிரமை. ஒன்றுதான் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு தன் பைக்குள் இருந்து டூப்ளிகேட் பெட்டியை எடுத்தாள். 2ஐயும் கையில் வைத்து கொண்டிருந்த கணத்தில் குப்புக்கென்று ஒரு குமட்டல் வந்தது. சிரமத்துடன் அதை அடக்கி கொண்டு கண்களை விழித்தபோது எது தான் எடுத்துக்கொள்ள வேண்டிய அசல் வைரப்பட்டி, எது உள்ளே வைக்க வேண்டிய டூப்ளிகேட் பெட்டி என்று தெரியாமல் போயிற்று. விமானம் வெகு வேகமாக கீழே இறங்குவதை உணர்ந்தாள். கடவுள் மேல் பாரத்தை போட்டுவிட்டு ஒரு பெட்டியை உள்ளே வைத்தாள். மற்றதை பையில் போட்டுக்கொண்டாள். ஜெஃப் கொடுத்த ஸ்கார்ஃபினால் முகத்தின் வியர்வை துடைத்து கொண்டாள். வாபான் சொல்லிக் கொடுத்திருந்தபடி அந்த பெட்டியை பழையபடி கட்டினாள். தன் பெட்டிக்குள் புகுந்து கொண்டு அங்கேயும் முன்போல கயிற்றை கட்டிக்கொண்டாள். வாபான் சொன்னபோது மிகச் சுலபமாய் தோன்றிய அதே காரியம் இப்போது மலையை புரட்டுவதாக இருந்தது. தலை கிர் கிர் என்று சுற்றியது. ஏதேதோ பயங்கர கனவுகள் அவளை ஆட்டி படைத்தன. காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று பயங்கரமாக கூச்சலிட்டாள். இல்லை, கூச்சலிடுவதாக நினைத்து கொண்டாள். எந்த சத்தமும் எழவில்லை. விமானம் தரையிறங்கியது. பெட்டிகள் இறக்கப்பட்டன. தான் இருக்கும் பெட்டி ஒரு லாரியில் ஏற்றப்படுவதை கூட ட்ரேசியால் உணர முடியவில்லை. ஜோர வேகத்தில் அவள் நினைவு மூச்சின்றி கிடந்தாள். அங்கே விமானத்தினுள்ளே தரையில் அந்த ஜெஃப் கொடுத்த ஸ்கார்ஃப் கிடந்தது. TW என்று எம்ப்ராய்டரி செய்த ஸ்கார்ஃப். தொடரும்.